என்னது? சாப்பிட்டனுங்க. கோரிக்கை மனுங்க. என்ன கோரிக்கை? இதேதான் காரல் மார்க்ஸ் சொன்னார்களாமாங்க, லெனின் சொன்னார்களாமாங்க, ஸ்டாலினும் சொன்னார்களாமாங்க. ஏய், அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? அது அவங்களுக்கு தானுங்க தெரியும். யாருக்கு? அவங்களுக்குங்க. செவிட்டு கமலாத்தி போட. வாங்கம்மா. என்ன அம்மான்னு கூப்பிடாத, அத்தேன்னே கூப்பிடு. எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்க. இந்த நிலைமையிலதான் உன் உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க 2 பேருமே சின்னஞ்சிறுசுங்க. நல்லது கெட்டது சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லைன்னு தான் அவருக்கு தெரியாம நான் இங்க வந்தேன். இந்த அம்மா இது வாயும் வயிறுமா இருக்கியே, உன் வாய்க்கு ருசியா ஏதாவது வேண்டாமா? அதனாலதான் இந்த பலகாரத்தை கொண்டு வந்தேன். உள்ள வாங்கம்மா. உள்ள வரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா அவருடைய வார்த்தை மீறி நான் எப்பவுமே நடந்தது இல்லையே. இப்ப மட்டும் எப்படி? நீயும் உன் புருஷன் மனம் கோணாம நடந்துக்கம்மா. ஆமா, கண்ணை எப்படி இருக்கான்? அவருக்கு எப்பவும் உங்க ஞாபகம் தான். இத வந்துடுறேன். இத பாத்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவரோட நண்பரை வச்சு இது வரைஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் வரைஞ்சு முடியல. இது முடியறதுக்குள்ள நானே வந்துடுவேன். லேபர் ஆபீஸ் சத்தியம் வந்தாச்சு. பேசாம இருந்தா எப்படி? அதானே கண்ணனே பேசிட்டுப்பா. எஸ். பாருங்கம்மா, நான் அதிகமா பேசுறதா நினைக்காதீங்க. இன்னைக்கு நாட்டுல பல இடங்கள்ல முதல்ல யூனியன் ஆபீஸ் திறந்துட்டு பிறகுதான் ஃபேக்டரியை திறக்கிறாங்க. இவ்வளவு ஏன் பிச்சைக்காரன்ல இருந்து பிட்பாக்கெட் அடிக்கிற வரைக்கும் யூனியன் வச்சுக்கிறேன். நாங்க யூனியன் வச்சுக்கிறதுல என்ன தப்பு? நீங்க தான் யூனியன் தலைவரா? கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி தாங்க. நான் தாங்க ஒரிஜினல் தலைவரு. இவரை தலைவரா தயார் பண்ணிட்டு இருக்கேன். இவர் யார் தெரியுங்களா? எம்டி ராஜசேகரோட மகன். ராஜசேகர் மகனா? ஆமா. நீங்க ராஜசேகரோட மகனா? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேக்டரி கட்டி 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் சுத்தமா தான் இருந்தது, மனச போலவே. ஆனா இன்னைக்கு யாரோ எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபேக்டரி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னா வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் காரணம் இல்லை, நம்முடைய அன்பும் உழைப்பும் தான் காரணம். உங்க மனசையெல்லாம் கெடுத்தது யார்? என் முன்னால வர சொல்லுங்க. இல்ல, நான் ஒண்ணு